கல்வி மற்றும் விவசாய உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு பூட்டான் பிரதமருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவையை முன்னெடுப்பது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். பௌத்த தர்மத்தை பின்பற்றுகின்ற பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவினூடாக இனங்களுக்கிடையில் நல்லுறவுகளை ஏற்படுத்துவதற்கு இது சிறந்த சந்தர்ப்பம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பூட்டான் பிரதமரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்த போது சுட்டிக்காட்டியுள்ளார். பூட்டான் சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்புகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதுடன் இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பௌத்த உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கில் அனுராதபுரம் மகாஸ்ரீ போதியில் பூட்டான் பிரதமருக்கு அரச மரக்கன்றொன்றை பரிசாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை பூட்டான் பிரதமர் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு சென்றார்.